எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பு துவங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்படையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமையும் புகழும் உன் ஒருவனுக்கு. மகிழ்ச்சி, துக்கம் இந்த இரண்டு நிலைகளிலும் நாம் இருக்கக்கூடாது என்பதை நாம் பலமுறை பேசியிருக்கின்றோம். நம்முடைய மனதில் அமைதி இருக்க வேண்டும், இதுதான் நன்மை என்பதை நாம் பேசியிருக்கின்றோம். ஏங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது? எப்பயாவது தான் நாங்களே மகிழ்ச்சியா இருக்கோம், அதையும் வேணாங்கிறீங்களே, இது அநியாயமா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். மகிழ்ச்சி அப்படின்னா அது ஒரு உணர்ச்சி நிலை, மனதினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம். இந்த மகிழ்ச்சியில ஒரு தீமை இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஏன்னா மகிழ்ச்சியில நம்மளையும் அறியாம நமக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். பெருமை எப்பயுமே நமக்குள்ள தெரியாம தான் இருந்துகிட்டு இருக்கோம். அது மகிழ்ச்சியில இன்னும் ரொம்ப டீப்பா அது போய் ஒரு செட்டில் ஆயிரும். பாடா, இந்த இடம் தாடா நமக்கு சேஃபான இடம், நம்மளை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகிழ்ச்சியில இருக்கும்போது இந்த பெருமை ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிரும். மறைமுகமா பெருமை அப்படியே ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம மகிழ்ச்சியில யாரோ ஒருத்தர் ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், ஒரு ஏக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய மகிழ்ச்சியில் யாரோ ஒருவருடைய மனதில் பொறாமை ஏற்பட்டிருக்கலாம். மகிழ்ச்சியில நாம இறைவனை மறந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம். நான் தான் செய்தேன், என்னுடைய திறமையால் என்னுடைய அறிவால் தான் இது சாத்தியமாயிற்று என்று நாம் எளிதாக நினைத்து விட முடியும். மகிழ்ச்சியில் நாம் வழிகேடுகளில் சென்று விட முடியும். பார்ட்டி பண்றாங்களா இல்லையா? துக்கத்திலேயா பார்ட்டி பண்றாங்க? மகிழ்ச்சியில தான் பார்ட்டி பண்றாங்க. இந்த மகிழ்ச்சியில நாம வாழ்வினுடைய ஒழுங்குகளை எளிதில் மீற முடியும். இன்னைக்கு தானே சாப்பிடுங்க, இன்னைக்கு பார்ட்டி சாப்பிடுங்க, இன்னைக்கும் ஒரு நாள் தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம், சாப்பிடுவோம்
அப்போ அந்த மகிழ்ச்சியில அந்த வாழ்வினுடைய ஒழுங்குகளை எல்லாம் நாம் தவற விட்டு விட வாய்ப்பு இருக்கு. சொல்லுவோம், மற்ற நாள்லாம் நம்ம சிம்பிளா சாப்பிடுவோம், விருந்துங்கும் போது நிறைய சாப்பிடுவோம், அதுதான் பிரச்சனை பண்ணி விட்டுரும். விருந்து வைக்காமலே இருந்திருக்கலாம், நான் பாட்டுக்கு சிம்பிளா சாப்பிட்டு நிம்மதியா இருந்திருப்பேன் அப்படின்னு. அப்போ இந்த மகிழ்ச்சியில எவ்வளவு தவறுகள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. நமக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி துன்பங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அப்போ மகிழ்ச்சி என்பது சரியானது அல்ல. ஏனென்றால் அது உணர்ச்சி. உணர்ச்சி என்பது எப்போதுமே சரியானதாக இருக்காது. அதே மாதிரிதான் துக்கம். துக்கத்திலையும் இது எல்லாமே நடக்கும். என்ன, மகிழ்ச்சியில பெருமைப்படுவோம், துக்கத்துல பொறாமைப்படுவோம், அவ்வளவுதான். சரி, துக்கத்துல பொறாமைப்படும், அவன் எல்லாம் நல்லா இருக்கேன், ஏன்னா இறைவன் எப்படி, இறைவனை வேற எழுத்துக்கிறோம் அதுல. மகிழ்ச்சியில இறைவனை மறந்துடுவோம், துக்கத்துல இறைவனை குற்றம் சாட்டுவோம். அவன் எல்லாம் ஒரு ஆள்னு அவனுக்கு நீ இதை கொடுத்துருக்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பண்ணிருக்கேன், நீ கொடுக்க கண் இல்லையா, காது இல்லையா, எதையும் இல்லையா, நீ எதையா சொல்லிக்கிட்டு இருப்பது. இறைவன் மாபெரும் மன்னிப்பாளன் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. நம்ம எவ்வளவு இறைவனை திட்டி இருக்கிறோம், ஆனாலும் இறைவன் நம்மளை இன்னைக்கு சுகமா வாழ வச்சுட்டு, இறைவன் கருணையாளன். சோ துக்கத்துல நம்ம மனசுல பொறாம வந்துடும், துக்கத்திலையும் வழிகேடுகளுக்கு போயிடுவோம். துக்கத்தை மறக்கிறதுக்காக, துக்கத்துல டைவர்ட் ஆகிறதுக்காக கெட்ட பழக்கங்கள், மியூசிக், என்டர்டைன்மெண்ட், எனத்தையாவது ஒண்ணு பண்ணுவோம். ஏக்கம் இருக்கும் துக்கத்துல, சரியா? அதனாலதான் நம்ம துக்கமும் வேண்டாம், மகிழ்ச்சியும் வேண்டான்னு சொல்றோம், உணர்ச்சியே வேண்டான்னு சொல்றோம். அமைதி வேண்டும் என்று சொல்கின்றோம். அமைதி என்பது உணர்வு. இந்த இடத்துல நாம இன்னைக்கு அமைதினா என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த ஞானம் இன்றைக்கு இறைவன் புறமிலிருந்து நமக்காக இருக்கிறது. அமைதினா என்ன தெரியுமா? இந்த மகிழ்ச்சியிலையும் துக்கத்திலையும் என்னென்ன கேடுகள் இருந்ததோ அவைகளெல்லாம் நீங்க பெற்ற ஒரு தன்மை தான் அமைதி. அமைதிய ரொம்ப சிம்பிளா நான் இன்னைக்கு சொல்றேன். அமைதிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, மற்றவர்களுக்கு மனதளவில் நாம் துன்பம் நினைக்காத தன்மை, இதுதான் அமைதி, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு நன்மை நடந்துருச்சு, அது ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு நன்மை, சரியா? இந்த நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளவில்லை, அமைதி கொள்ளுகின்றீர்கள். என்ன தெரியுமா அமைதி? இறைவனுக்கு நன்றி செலுத்துவது அமைதி. அவங்க எல்லாம் தோத்துட்டாங்களே, நெக்ஸ்ட் டைம் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அமைதி, சரியா? ஐயோ, நம்மளுடைய இந்த ஒரு நன்மை மற்றவங்களுக்கு பொறாமையை ஏற்படுத்திடக்கூடாது, நம்ம மேல எந்த ஒரு இதையும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அமைதி. மற்றவர்களுடைய நலனை சிறமேற்கொள்வது அமைதி. யாருக்குமே கெட்டது நடந்துடக்கூடாது, மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியது அமைதி. அமைதியான பேசாமல் இருக்கிறது இல்ல, மற்றவர்களின் நன்மையை நாடும் போதெல்லாம் நீங்கள் அமைதியில் இருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் அமைதி. சிம்பிளான ஒரு ஞானம் இது. இப்போ ஒரு துன்பம் நிகழ்ந்து விட்டதா, அந்த இடத்துல இன்னொருத்தரை பார்த்து ஏக்கப்படக்கூடிய சூழ்நிலை வருதுன்னு சொன்னோமா இல்லையா? இப்போ அந்த ஏக்கத்தை நீங்க படக்கூடாது. நமக்கு இறைவன் அதை நாடி இருக்கான், அவங்களுக்கு இறைவன் அதை நாடி இருக்கான், அவங்க நல்லா இருக்கட்டும். ஐயோ அவனுக்கு கிடைச்சிருச்சே நினைக்காம அவன் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறீங்க இல்லையா? அமைதி. நீங்கள் அமைதியில் இருக்கிறீர்கள், துக்கத்தில் இல்லை. அப்போ எப்போதெல்லாம் நீங்கள் மற்ற மனிதர்கள் குறித்து நல்லெண்ணம் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அமைதியில் இருக்கிறீர்கள். அமைதியில் தான் இருக்க முடியும் என்று பொருள், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் தொடக்கம். அமைதியின் தொடக்கம் பிறர் நலம் நாடுதல், எண்ணங்கள் அளவில். இந்த தொடக்கத்திலிருந்து தான் நீங்க அமைதியை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. இறைவன் அந்த அமைதியில் தான் உங்களுக்கு நேர்வழிகளை, ஞானங்களை, படிப்பினைகளை, புதிய வழிகளை, சீரமைவிற்கான பாதைகளை, உங்களுக்காகவே இறைவன் அமைத்து வைத்த, படைத்து வைத்த அந்த பாதையின் கதவுகளை திறப்பான். மகிழ்ச்சியில் திறக்காது, துக்கத்திலும் திறக்காது, அமைதியில் திறக்கும். அதனால ஒரே ஒரு புரிதல், எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம ஒரே ஒரு புரிதல். எப்பெல்லாம் மற்ற மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ நாம் அமைதியில் இருப்போம். நீங்க பேசலாம், கத்தலாம், அமைதியில நன்மையை தவிர வேறு எதுவுமே உங்களுடைய பார்வைகளிலிருந்தும், பேச்சுக்களிலிருந்தும், செயல்களிலிருந்தும் வெளிவர. அமைதியில்
அந்த எண்ணம் கூட அவ்வளவு தூய்மையாக இருக்கும். அதனால்தான் அமைதி வேண்டும். இறைவன்ட்ட கேட்கிறோமா இல்லையா? அமைதியும், சமாதானமும். இப்போ உங்க மனசுல அந்த அமைதி இருக்குன்னா, இன்னொருத்தர் உங்கள பார்த்து பொறாமைப்பட்டா கூட, அந்த பொறாமை உங்கள ஒண்ணும் செய்யாது. ஏன்னா, அந்த அமைதியில நம்மளுடைய அந்த பாவனைகள் இருக்குல்ல, எக்ஸ்பிரஷன்ஸ் அதுல கூட பெருமை வெளிப்படாது. ஒருத்தவங்க நம்மள பார்த்து பொறாமைப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம பாவனைகள் கூட காரணமாக இருக்கும். நீங்க சிரிச்சுக்கிட்டும், பேசிக்கிட்டும், செலிப்ரேஷன் பண்ணும்போது தானே ஆனா நீங்க அமைதியா இருக்கும்போது அப்படிலாம் செய்ய மாட்டீங்க. நீங்க இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீர்கள். அந்த உணர்வு நிலை மனதில் இருக்கும்போது உங்களுடைய பாவனைகள் மற்ற மனிதர்களுக்கு எந்த கெட்ட தன்மையும் ஏற்படுத்தாது, தூண்டாது. அமைதியா இருப்பீங்க. அப்போ இந்த எண்ணம் ரொம்ப இது மனிதர்களுடைய மிக முக்கியமான எண்ணம், அமைதி. இப்போ ஒரு ஒரு நாய், சிங்கம், புலி கூட தான் அமைதியா இருக்கு. பார்த்திருக்கீங்களா? சிங்கம் அப்படியே அமைதியா படுத்து அது அமைதி அல்ல. நல்ல எண்ணம் கொண்டிருத்தல் தான் அமைதி என்ற மாபெரும் இறை ஞானத்தை இன்று இறைவன் நமக்கு நினைவூட்டி இருக்கின்றான். நம்முடைய மனதில் எப்போதும் அமைதி நிலவி இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வோம். இந்த அழகிய உணர்வோடு இன்றைக்கு இறைவழி தியானத்தை நாம் தொடங்கும். கண்களை மூடி, உணர்வோடு கண்களை மூடி, புற உலகத்திலிருந்து விலகி, நம்முடைய அக உலகத்தில் நமக்காக இறைவன் படைத்து வைத்திருக்கும் அற்புதமான இந்த தலத்துக்கு நாம் திரும்புவோம். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். இறுக்கங்கள் இல்லாமல் முற்றிலும் தளர்வான தன்மையில் அசைவற்ற உடல் இருக்கை நிலையை பேணிக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான மூச்சு, இயல்பான உள்மூச்சும் வெளிமூச்சும் அமையும். மூச்சின் மீது கவனம், உணர்வுடன் கூடிய கவனம். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. உயிரோட்டம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நமக்காக படைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. இறைவன் நமக்காகவே இந்த உயிரோட்டத்தை படைத்தான். அதை கொடுத்து கொண்டிருக்கின்றான். நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்குமான சக்தியும் நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற மாபெரும் அத்தாட்சி ஒவ்வொரு மூச்சிலும் உணரப்படும். இறை உணர் சுவாசம் தியானத்தில் நிலைத்திருக்கும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம். ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் ஆகணும். இறைவுணர் சுவாசத்திலிருந்து ஷிஃப்ட் ஆகணும். சாட்சி பாவனையில் நிலை பெற வேண்டும். நம்முடைய மனதிலும் உடலிலும் நிகழக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலிருந்தும் நாம் விலகி ஒரு பார்வையாளரை போல அவைகளை வெறுமனே கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நுட்பம், ஒரு டெக்னிக், அதை நாம் செயல்படுத்த வேண்டும். மனம் இரண்டின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் பலமிழந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலம் அமையும். அதிஷ்டானாவை உறுதியாக பேண வேண்டும். சாட்சி பாவனை என்பது என்ன என்ற புரிதலோடு அதில் நிலை பெற வேண்டும். ஃபார்ம் 3 செய்தொடர். எண்ணங்கள், சென்சேஷன்ஸ் என்ன, ஏன் வருது, அவங்கள நாம் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற புரிதலோடு தான் ஃபார்ம் 3 பண்ணணும். அவர்களை எதிர்க்க வேண்டாம், ஆதரிக்கவும் வேண்டாம். அவர்களை கண்டுகொள்ளாமல் ஒரு பார்வையாளரை போல இருந்து விட்டால் போதுமானது. ஃபார்ம் 3 செய்தொடர்.
அதிட்டானதிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. இந்த மனதில் நல்ல நோக்கங்களோடு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அமைதிதான். சத்தமா பேசுறீங்க, நல்ல நோக்கத்தோடு பேசுறீங்கன்னா அதுவுமே அமைதி தான். அமைதி என்பது மற்றவர்கள் நல்லா இருக்கணும்ன்ற உண்மையான நோக்கத்துல செயல்படுவதுதான் அமைதி. மௌனம் அமைதி அல்ல. பொதுவா சொல்லுவோமே, கள்ள மௌனம்னு சொல்லுவாங்க. மௌனம் காக்கிறார், மௌனம் கலைக்க வேண்டும். அப்ப அது டிஸ்டர்பா இருக்குன்னு அர்த்தம். அமைதி நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் அங்க நன்மை. அதே மாதிரி நம்ம மனசுல அமைதி இருக்குது, இன்னொருத்தர் மனசுலயும் அமைதி இருந்தா மட்டும்தான் அங்க சமாதானம் ஏற்பட முடியும். ஏன்னா நீங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் அங்க சமாதானம் ஏற்பட முடியும். இல்லாட்டி சமாதானம் ஏற்பட முடியாது. இப்ப சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா இல்லையா? அமைதி பேச்சுவார்த்தை எதுக்காக? நீங்களும் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன், அதே மாதிரி நான் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. இதுதான் சமாதான பேச்சுவார்த்தை. சரியா? மற்றதெல்லாம் பிசினஸ் பேச்சுவார்த்தைகள் தான். உண்மையான நல்ல நோக்கத்தை கொண்டு பேசப்படுவதுதான் அமைதி. அதனால யாரையுமே நம்ம வாழ்த்தும் போது அமைதி, பீஸ் அப்படின்னு தான் வாழ்த்தணும். ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்கு நீங்க அவங்க சபிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். பி அட் பீஸ், பீஸ் பி அப்பான் யூ. உங்கள் மீது அமைதியும் சமாதானம் உண்டாகும். அது என்ன சொல்லுவாங்க, உங்கள் மீது இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம். ஏன்னா இறைவனுடைய உதவி இல்லாம நம்ம மனசுல நல்ல குணங்கள் வராது. அது மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போமா நம்ம? இறைவனுடைய உதவி இல்லாம அது நடக்காது. அதனாலதான் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம். ஏன்னா நம்ம மனசுல நம்ம அமைதியை ஏற்படுத்திடலாம், இன்னொருத்தர் மனசுல எப்படி அமைதியை நம்ம ஏற்படுத்த முடியும்? அப்பதானே சமாதானம் வரும். சமாதானம் இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். நீங்க மட்டும் அமைதியா இருந்து யாரோட வாழ போறீங்க? அப்போ அவங்களுக்கும் அமைதி வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அமைதியும் சமாதானம்ன்ற வார்த்தை ஒவ்வொரு நாள் நம்ம சொல்றோமே, அதனுடைய அந்த உயிரோட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மீண்டும் இறைவன் புறத்திலிருந்து நம் அனைவர் மீதும் அமைதியும் சமாதானமும் விரைவாக உண்டாகட்டும். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.